டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்சஸ். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜஸ்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது? மொத்தம் மூணு காலேஜஸ் தான். 3 காலேஜுமே பெஸ்ட் காலேஜ். இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வாங்கியிருந்துருக்கணும்? ஜஸ்ட் அனலைசஸ் லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ல லாஸ்ட் கட் ஆஃப் எவ்வளவு இந்த 3 காலேஜஸ்லையும் 2024 கட் ஆஃபை அனலைசிஸ் பண்ணி என்ன செய்ய போகிறேன் சொல்ல போகிறேன். அப்புறம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்னா என்ன, எந்தெந்த காலேஜஸில் இருக்குது, எவ்வளவு கட் ஆஃப் எடுத்தா நமக்கு இது பாசிபிள் அப்படின்னு கிளியராக சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறதான் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. நவ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்னா என்ன. ஆக்சுவலாக இன்ஜினியரிங்குடைய மெயின் டெஃபினேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்னது? டிசைன், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் டெஸ்டிங். இதுதான் என்னதுன்னு கேட்டால் இன்ஜினியரிங்கினுடைய மெயின் டெஃபினேஷனு. அப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்னா எந்த ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் அதில் நம்ம என்னென்னலாம் செக் பண்ணுவோம்? அதனுடைய எஃபிஷியன்சி, அதனுடைய காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், அதுக்கடுத்து அதனுடைய குவாலிட்டி. மெயின் சப்ஜெக்டாக நீங்கள் என்னதான் படிப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன் ஆல் ப்ராடக்ட்ஸ், எந்த ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் அதனுடைய எஃபிஷியன்சி, அதனுடைய வேஸ்டேஜ் எவ்வளவு இருக்கும், மினிமைஸ் அண்டு மேக்ஸிமம் குவாலிட்டி. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், அதனுடைய வேல்யூ, மினிமம் குறைஞ்ச விலையில விற்கணுமா அதிகமானது, பிராண்டை பொறுத்து அதனுடைய வேல்யூவை டிசைட் பண்ணுறது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குவாலிட்டி. ஒரு ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கிறதா இருந்துச்சுன்னா அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அதை பற்றி ஒரு 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸாக படித்தா எப்படி இருக்கும், அதுதான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஸோ இது எந்த ப்ராடக்ட்ல சார் வரும்? ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட். எல்லா ப்ராடக்ட்லையும் எல்லா ப்ராசஸ்லையும் யார் இருப்பா அப்படின்னு கேட்டால் இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் கட்டாயம் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா இருப்பார். அவர் செக் பண்ணக்கூடியது 3 தான்: எஃபிஷியன்சி, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அண்டு குவாலிட்டி. இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட், இது எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்கு? நவ் இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்கு? டாப் போஸ்ட் நம்பர் 1 காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி. எம்ஐடி கேம்பஸில் என்னது இருக்குன்னு கேட்டால் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்கு. செகண்ட் ஒன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜிசிடியில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்கு. தேர்ட் ஒன் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை அண்டு கோயம்புத்தூர், இந்த 2 ஊரில் தான் இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்குரிய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. சரி, இந்த காலேஜஸ்லாம் நான் சேர்றதா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் எவ்வளோ வாங்கி இருந்திருக்கணும்? ஸோ கட் ஆஃப் சொல்கிற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எம்ஐடியில் நீங்கள் படிக்கிறதா இருந்துச்சுன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கட்டாயம் 185.5 இருக்கணும். பிசி கேட்டகரியாக இருந்தால் 180, பிசி எம்மா இருந்துச்சுன்னா 177.5, எம்பிசியாக இருந்துச்சுன்னா 177, எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 167.5, எஸ்சி ஏவா இருந்ததுன்னா 149 கட்டாயம் இருக்கணும். சேம் டைம் ஜிசிடி கோயம்புத்தூர் அந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா கட்டாயம் 177.5 இருக்கணும். பிசி கேட்டகரியாக இருந்தால் 173.5, பிசி எம்மா இருந்தால் 168, எம்பிசியாக இருந்துச்சுன்னா 164.5, எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 157 கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்ததுன்னா 152 கிடைக்கும். எஸ்டி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 136.5 கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இது லாஸ்ட் கட் ஆஃப் வந்து இவ்வளவு இருக்குங்க நேரம். இதுக்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு. ஏன்னா இது 2024 கட் ஆஃப். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜில் நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த கட் ஆஃப்க்கு உள்ளே இருக்கணும். ஓசி கேட்டகரியாக இருந்தால் 186, பிசி கேட்டகரியாக இருந்தால் 180, பிசி எம்மா இருந்துச்சுன்னா 182.5, எம்பிசியாக இருந்துச்சுன்னா 180, எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 160.5 கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்ததுன்னா 151 கிடைக்கும். எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் ஆல்மோஸ்ட் 110 கிடைக்குது. பட் இவ்வளவு கட் ஆஃப் வாங்கி இந்த வருஷம் கட் ஆஃப்னுடைய சேஞ்சஸை பொறுத்து
இது சேஞ்ச் ஆகலாம். ஆனா ஆவரேஜா இந்த கட் ஆஃப் உள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த காலேஜ்ல கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். இது வந்து ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ் தான். ஓகேவா? ஐ திங்க் இந்த வீடியோல பார்த்தது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்னா என்ன, எந்தெந்த காலேஜஸ்ல இருக்கு, நெக்ஸ்ட் எவ்வளவு கட் ஆஃப் எடுத்தா இந்த காலேஜ்ல கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.